ஆன்மீகம் முத்தமிழில் மகாபாரத போரில் ஆண்டவர்கள் வெற்றியடைய வேண்டுமென்றால் அர்ஜுனனின் மகன் நரபலியிட வேண்டும் என்று சாஸ்திரப்படி சகாதேவன் சொல்ல, அதை கேட்ட அர்ஜுனன் மகன் அரவான், நான் உயிர் பலியிட தயாராக உள்ளேன், இருந்தாலும் நான் ஒரு நாளாவது இல்லறவாசியாக வாழ வேண்டும், அதற்கு கிருஷ்ண பரமாத்மா அருள் புரிய வேண்டும் என்று கிருஷ்ணனிடம் வேண்டுகிறார். மேலும் நான் இறந்ததுக்கு அப்புறம் என் தலையை போர் முடியும் வரை அந்த போரை கண்டுகளிக்க உயிரோடு இருக்க வேண்டும் என்று வேண்டுதலும் வைக்கிறார். அதன்படி கிருஷ்ணர் பெண் வேடமிட்டு அரவான் என்ற அர்ஜுனின் மகனை மணந்து இல்லறவாசியாக்கி தலையை துண்டித்து நரபலியிட்டு குருச்சேத்திரம் முடியும் வரை அந்த போரை பார்க்கும் வரை உயிரோடு வைக்கிறான். இதன் மூலம் உடல் உறுப்புகளில் உயிர்கள் உடல் பிரிந்தாலும் உறுப்புகளின் செயல்பாடுகள் சில காலம் உயிரோடு உயிரணுக்கள் இருக்கும் என்பதை மகாபாரதத்தில் வைத்திய முறையை அன்றே எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். மேலும் ஆன்மீக முத்தலில் மற்றொரு புராணம் சிவபுராணத்தில் அசுரன் யார் தலையில் சிரசில் கையை வைத்தாலும் அவர்கள் சாம்பலாகி விடுவாள் வரத்தை சிவன் கொடுத்து விடுகிறார். இதை சிவனிடமே சோதிக்க அந்த அசுரன் தலையில் சிரசு சிவன் தலையில் வைக்க வருகிறார். அப்போது விஷ்ணு பகவான் பெண் வேடமிட்டு அவரை விஷ்ணு பகவான் பெண் வேடத்தில் கபட நாடகமிட்டு அவரையே மயங்க வைத்து அந்த அசுரன் தலையிலேயே அசுரன் விரலையே வைத்து அசுரனே சாம்பலாகும் விதமாக சூட்சுமமாக அவரை வதம் செய்வார். இந்த வதத்திற்கு பின்னால் சிவன் பெண் வேடம் இருக்கும் விஷ்ணுவின் மேல் மோகம் கொண்டு மோகினி அவதாரத்தில் இருக்கும் விஷ்ணுவிடம் சிவன் சஞ்சலப்பட்டு உருவாகி வரும் உயிரணுக்களை விஷ்ணு பகவான் கையில் ஏந்தியதால் ஆண் பெண் இணைந்த உயிரணுக்கள் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பரிமாற்ற முறையில் கருவுறுதல் முறையை அன்றே ஐயப்பன் அவதாரத்தில் வைத்திய முறையை ஆன்மீக முத்தமிழில் சூட்சமமாக எடுத்துரைத்திருப்பர். அந்த சிசு கருப்பையில் உருவாகும் விதத்தை தான் இப்போ கருத்தைத்தல் மன்னம் என்று உருவாக்கப்படுகிறது. மேலும் சிவலிங்கமாக இருக்கும் சிவனை பூஜித்த திண்ணப்பன் என்ற வேடுவன் சிவலிங்கத்திலிருந்து கண்களில் இரத்தம் வடிவதைக் கண்டு தன் கண்ணையே எடுத்து தானம் செய்வார். இதன் மூலம் ஒருவருடைய கண்ணை எடுத்து மற்றவருக்கு தானம் செய்யலாம் என்ற வைத்திய முறையை சிவபுராணத்தில் அன்றே ஆன்மீக முத்தமிழில் கண் தானம் பற்றி உடல் உறுப்பு தானம் பற்றி சூட்சமமாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. புராணத்தில் அமுதம் கடையும் போது வாசுகி என்ற பாம்பின் சிரசை எடுத்து ஸ்வரபானு என்ற அசுரன் தலை மீது வைத்து ராகுவாகவும், சுரபானு உடலை எடுத்து வாசுகி என்ற உடல் தலையில் வைத்து கேது என்ற உடல் உறுப்பு தானத்தை மாற்று அறுவை சிகிச்சையை அன்றே ஆன்மீக முத்தமிழில் எடுத்துரைத்துள்ளது. அந்த சிவபுராண அடிப்படையில் திண்ணப்பன் கண் தானம் செய்தார் கண்ணப்ப நாயனாரார். நரசிம்ம அவதாரத்தில் சிம்ம சிரமும் மனித உடலும், வராக அவதாரத்தில் பன்றி முகமும் தலையும் மனித உடலும், விநாயகர் அவதாரத்தில் யானை தலையும் மனித உடலும், விஷ்ணுவின் ஹயக்கிரீவர் அவதாரத்தில் குதிரை முகமும் மனித தலையும் கிளி முகமும் மனித உடலும் காளை முகமும் மனித உடலும், இப்படி தலையவே சிரத்தை கொண்டே தானங்கள் மூலம் அறுவை சிகிச்சை மூலம் மாற்றி அமைக்கலாம் என்பதை அன்றே ஆன்மீக முத்தமிழில் வைத்திய முறையை எடுத்துரைத்துள்ளனர். இதனையே நம் முன்னோர்கள் செஞ்சது தான். அவர்கள் ரத்தம் நம்ம உடம்புலையும் குருதிலையும் ஓடுறதுனால தான் ஈர்த்தமிழில் என் இரத்தத்தின் இரத்தமே என்ற ஈர்த்தமிழ் மொழி மனதல் மக்கள் ஆன்மீக அடிப்படையில் ஈர்த்தமிழில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. மேலும் நாம் வசிக்கும் உறைவிடத்திலும் வைத்திய முறையை வாஸ்து என்ற அடிப்படையில் ஆன்மீக முத்தமிழில் நமது முன்னோர்கள் மூதாதையர்கள் கடைபிடித்து வருவதை ஆன்மீக உறைவிட வைத்தியம் என்று சொல்லப்படுகிறது.
மனிதன் மல்லாக்கப்படுக்கிறனால உடலில் உஷ்ணம் வெளியேறாமல் சமன் செய்யப்படுகிறது. தெற்கு திசை யமன் திசை என்று கிரகங்கள் அடிப்படையில் செவ்வாய்க்கும் யம திசை என்றும் குறிப்பிட்டுள்ளனர் நம் ஆன்மீக முத்தமிழர்கள். மேலும் தென் திசை தமிழகத்தில் தாழ்வான பகுதி என்பதால் தென்பகுதியிலிருந்து வெயிலும் அடிக்கும், பனியும் பெய்யும். இதைத்தான் கோடை பனி என்று சொல்வார்கள். நம் முன்னோர்கள் மரணம் அடைந்தவர்களை எரியூட்டுதல் வெப்பத்தன்மையில் கோடை என்றும் பனித்தன்மையில் புதைக்கவும் படுவார்கள். இது தெற்கு திசையை தான் குறிப்பிடுவார்கள். அதனால தான் இயற்தமிழில் தெற்க தான் மரணத்தின் இறுதி வாயில் இருக்கிறது என்பதற்காக அதை யம திசை என்று கணிக்கப்பட்டுள்ளது. மரணமடைந்தவை யம திசையில் போன்று நதி நீரில் நீராடவும் இறுதிச் சடங்குகள் செய்யவும் புதைப்பவர்கள் எரிப்பவர்களுக்கு உள்ள ஈம காரியங்கள் செய்யவும் ஈடு செய்யவே தென் திசையை யம திசை என்றும் செவ்வாய்க்குரியதென்றும் வாஸ்து அடிப்படையில் கணிக்கப்படுகிறது. தெற்கும் மேற்கும் சேர்ந்த திசை நிருதி என்றும் கன்னி என்றும் சொல்வார்கள். கிரகங்களில் ராகு கூடிய திசை என்று சொல்வார்கள். இதனால் இறந்தவர்களை இந்த கன்னி மூலையில் வைத்து வணங்குவதும் நம் ஆன்மீக முத்தமிழர்கள் சிறப்பாக எடுத்துரைத்துள்ளனர். மேலும் தென்மேற்கு பகுதி நிருதி மூலை கன்னி மூலை என்பதில் பனிக்காலங்கள் அதிகமாக ஊடுருவும் தன்மை கொண்டது. இதனை சரி செய்யவே ஒவ்வொரு ஆண் பெண் அரவாணியர்கள் பனிக்காலம் வரும்போது துயில் கொள்ளும்போது குளிர்ச்சியை தாங்காத இதயம் வெப்பந்தான் இதயத்துக்கு தேவைப்படுது. அதனால் இதயத்தை பாதுகாக்க இடதுபுறமாக ஒரு கழச்சி சாய்ந்து படுப்பார்கள். இது சுகாதார வைத்திய முறையை ஆன்மீக முத்தமிழில் படி இயற்கையாகவே துயில் கொள்ளும்போது தானாக எடுத்துக்கொள்கிறது வைத்திய முறையில். காரணம் பனிக்காலத்தில் இரத்தம் உறைந்து விட்டால் இதய துடிப்புகள் பலகீனமடையும், தட்பவெப்பநிலை சீர்கேடும். இதை அறிந்தே துயில் கொள்ளும்போது நம்மளை நாமே அறியாமல் வைத்திய முறையில் சரீரம் தானாகவே இடதுபுறம் சாய்ந்து படுத்து கொள்ளும் தன்மையை இயற்கையாகவே நமக்கு வைத்திய முறையில் ஆன்மீக முத்தமிழில் சொல்லப்படுகிறது. மேற்கு திசை பனியும் காற்றும் சேர்ந்து வரக்கூடியது. இதைத்தான் இயற்தமிழில் பனிக்காத்தும்பாங்க. பனியும் பெய்யுது காற்றும் அடிக்குது அப்படிம்பாங்க. மேற்கு திசை சனி பகவானுக்குரியதும் வர்ணனுக்குள்ளதும் நவக்கிரக அடிப்படையில் ஆன்மீக முத்தமிழில் குறிப்பிடப்படுகிறது. வடக்கும் மேற்கும் சேர்ந்த திசை காற்றுக்காலம். இந்த வடக்கும் மேற்கும் சேர்ந்த வடமேற்கு திசை கேது பகவானுக்கு உரியது. நவக்கிரகத்தில் வாயு பகவானுக்கும் உள்ளது. வாயு மூலையில் குளிர்காற்று வரும். குளிர்காற்று சுவாச உழைப்புக்கான நுரையீரலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். இதனாலேயே இயற்கையாகவே துயில் கொள்ளும்போது ஆண் பெண் அரவாணி உயிரினங்கள் யாராக இருந்தாலும் நுரையீரல்
குளிராமல் காற்று சமசீர் பெறவே வலதுபுறமாக குப்புறப்படுக்காமல் வலதுபுறமாக உருக்களித்து படுப்பார்கள். இதன் மூலம் நுரையீரலுக்கு ஏற்படும் காற்று அதிகமாக ஊடுருவாமல் சமச்சீர் அடிப்படையில் சமம் செய்வதற்காகவே துயில் கொள்ளும்போது இயற்கையாகவே வைத்திய முறையில் வலதுபுறமாக சாய்ந்து படுப்பர். இதன் மூலம் நுரையீரலில் பாதிப்புகள் ஏற்படாமல் மூச்சுத்திணறல் ஏற்படாமல் ஏற்ற இறக்கம் ஏற்படாமல் சமச்சீர் செய்யும் வைத்திய முறையே இயற்கை முறையில் துயில் கொள்ள வைக்கிறது. வடக்கு திசை கிரகங்களில் குருவுக்குரியது. திசைகளில் குபேர திசை வடக்கு என்பார்கள். காற்றும் மழையும் சேர்ந்து வரக்கூடியது வடக்கு திசை. இதை இயற்தமிழில் சாரமழை அப்படிம்பாங்க. அதிகமாகவும் மழை பெய்யாது, அதிகமாக காற்றடிக்காது, தூவா மாதிரி தூத்திட்டு போகும். இதைத்தான் சாரமழை என்பார்கள் வடக்கு திசையில் இருந்து வருவதை. 9வது சூரியன். சூரியன் நடுப்பகுதி மேற்பகுதி. இது நேரடியாக கட்டடத்தில் உள்ள வெப்பத்தை தாக்காமல் இருக்கிறதுக்காக தென்னை ஓலை பனை ஓலையை வைத்து கீர்த்தி மேய்ந்து குடில்களை அமைப்பார்கள். இதனால் உடலில் ஏற்படும் தட்பவெப்பநிலை சமச்சீர் செய்யப்படுகிறது. கட்டிட அமைப்பபடி வாஸ்து என்ற முறையில். ஆன்மீக முத்தமிழில் கட்டிடம் உடைய அடிப்படையில் வெப்பக்காற்று குளிர்காற்று மழை பனி கோடை வெயில் பனி போன்றவை ஏற்பட்டு உடலில் சீர்தோஷ நிலை பாதிக்கப்படும் என்பதை உணர்ந்தே கட்டட அமைப்புகளை வாஸ்து முறைப்படி கட்ட வேண்டும் என்று ஆன்மீக முத்தமிழர்கள் குடில் அமைப்பு முறையில் வாஸ்து கட்டப்படுகிறது. 9 நவக்கிரகங்களின் அடிப்படையில் வாஸ்து முறைப்படி மழைக்காலம் கோடை மழை கோடை கோடை பனி பனிக்காலம் பனி காற்று 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 மழை என்று 9 திசையிலும் வரும் பருவநிலைகள் அடிப்படையில் வாஸ்து முறைப்படி கட்டட அமைப்புகளை ஆன்மீக முத்தமிழர்கள் கட்டி வைத்து அதற்கதற்கு உரிய வாசல் என்பதை செவ்வக வடிவிலும் ஜன்னல் என்பதை சதுர வடிவிலும் துளை என்பதை வட்ட வடிவிலும் அடுப்பு என்ற சமையல் அடுப்பை மேசை அடுப்பு என்பது பேச்சு வழக்கு வாஸ்து அடிப்படையில் வில் அமைப்பிலும் செய்து உடல்நிலையை வரும் வெப்ப குளிர்ச்சிகளை சமன் செய்து உடலில் சீராக வைக்கும் வைத்திய முறையை வாஸ்து முறையாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதையே ஆன்மீக முத்தமிழில் வாஸ்து என்று வாசம் என்ற பொருளில் சொல்லப்படுகிறது. அதாவது மழை வாஸ்து மழை வாசம் செய்கிறது. கோடை மழை வாஸ்து கோடை மழை வருகிறது. வாஸ்து என்றால் மழை வருகிறது. கோடை வாஸ்து வெப்பகாலம் வருகிறது. கோடை பனி பனிக்காலம் வாஸ்து என்பது பனிக்காலம் வாசம் செய்கிறது. அதாவது வீட்டுக்கு உள்ளே வருகிறது, கட்டடத்திற்கு உள்ளே வருகிறது, அதை சரி செய்யணும். பனி வாஸ்து பனி உள்ளே வரக்கூடிய காலம் பனிக்காலம், இதை வாஸ்து வாசம் என்பார்கள். பனியும் காற்றும் சேர்ந்து வரக்கூடிய வாஸ்து, இதையும் வாஸ்து அடிமார். காற்று வரக்கூடியது வாஸ்து. மழை காற்று வருவது சாரல் மழை, இதுவும் வாஸ்து. உச்சி பொழுது பகல் பொழுது இரவு பொழுது என்று ஆன்மீக முத்தமிழில் வாஸ்து என்பது எல்லா காலங்களிலும் பருவநிலை மாற்றத்தினால் மாறி மாறி வீட்டினுள் வாசம் செய்யும். அதை சமசீர் செய்யவே கட்டிட அமைப்பில் வாஸ்து முறையை நம்ம ஆன்மீக முத்தமிழர்கள் முத்தமிழில் எடுத்துரைப்பதே வாஸ்து என்ற சாஸ்திரப்படி உள்ளது. சிலருக்கு அடுத்த ஐயப்பாடு ஏற்படலாம். எங்களுக்கு வீடே இல்லை, எனக்கு எதுக்கு வாஸ்து? வாசம் என்பார்கள். காரணம் அவர்கள் சாலை ஓரம், வீதி ஓரம், திண்ணை ஓரம், நதி ஓரம், மழை ஓரம், வன ஓரம், கட்டாந்தரை, வயல்வெளி, இன்னப்பிற வெளி பரப்பரப்பில் வசிப்போர். வெட்ட வெளியில் திசை என்ற திக்கு கணிக்க முடியாது. இவர்களுக்கு தெய்வந்தாம் துணை. இதைத்தான் ஏற்கனவே சொன்ன அடிப்படையில் திக்கற்றவர்களுக்கு, அதாவது வெட்ட வெளியில் படுக்கிறவங்களுக்கு எல்லா திசையிலிருந்து வெப்பம் பனி காற்று வரும்போது வெப்பக்காற்று குளிர்காற்று மழை இதெல்லாம் சமச்சீராக செய்யும். இதை பாதுகாப்பாக இயற்கையாகவே கொடுக்கறனால திக்கற்றவர்களுக்கு திசை இல்லாத வெட்ட வெளியில் படுப்பவர்களுக்கு தெய்வம் காற்று மழை வெப்பம்
போன்ற நவக்கிரகங்களும் தெய்வமாக தான் கணிக்கப்படுகிறது. இந்த அடிப்படையில் தெய்வம் அவர்களுக்கு துணை புரிவதையே திக்கு அற்றவருக்கு, திசையில்லாத கட்டடத்தில் வசிப்பவர்களுக்கு, கட்டடம் இல்லாதவர்களுக்கு தெய்வம் இயற்கையாகவே பாதுகாப்பு, தட்பவெப்பநிலையை சமச்சீர் செய்கிறது என்பதைத்தான் இயற்தமிழில் திக்கற்றவனுக்கு தெய்வம்தான் துணை என்பார்கள். மேலும் கடல் சார்ந்து வாழ்பவர்களுக்கு பாய்மரக் கப்பல், இதன் மூலம் காற்று, நீர் அவர்கள் உடலில் ஏற்படும் தட்பவெப்பநிலையை சமச்சீர் செய்கிறது. நிலம் சார்ந்து வாழ்பவர்களுக்கு கரடுமுரடான வளைவு நெளிவு சுழிவுள்ள உழவோட்டக்கூடிய கட்டாந்தரையில் படுப்பார்கள். இதனால் அந்த நரம்புகள், சதைகள் அந்த உழவோட்டக்கூடிய விவசாய நிலத்தில் முண்டுக்கட்டாக உருண்டையாக உருண்டு படுக்கும்போது நரம்புகளை மிதமாக அமுக்கி கொடுத்து, அழுத்தம் கொடுத்து அவர்களுக்கு ஏற்படும் உடலில் இரத்தம், நரம்பு போன்ற பிரச்சனைகளை சமன் செய்யும் மசாஜ் என்று இயற்கையாகவே செய்யப்படுகிறது. மிருதுவாக எலும்பு, தசை அந்த விவசாய நிலத்தில் உள்ள உழவோட்டப்பட்ட படத்தில் விவசாயிகள் படுக்கும்போது அவர்களுக்கு உடலில் உள்ள சோர்வுகள், அலுப்புகள் நீக்கப்படுகிறது, பயிற்சி அளிக்கப்படுகிறது இயற்கையாகவே. மேலும் தென்னை நாற்றில் பின்னப்பட்ட கயிறு மூலம் கைத்துக்கட்டிலில் பின்னி கட்டாந்தரையில், அதாவது திசையில்லாமல் கட்டடமில்லாத படுப்பவர்களுக்கு வாஸ்து கிடையாது. காரணம் இயற்கை அவர்களுக்கு இயற்கையாகவே உடலில் உள்ள தட்பவெப்பநிலையை சமப்படுத்துகிறது. அந்த தென்னை நாரில் செய்யப்பட்ட கைத்துக்கட்டிலில் உருண்டு பிறண்டு படுக்கும் பொழுது உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் மிதமாக அழுத்தம் கொடுத்து இரத்தம், சதை, எலும்பு போன்ற பகுதிகளை சமச்சீர் செய்து சீராகவும், சோர்வை, அலுப்பு போன்றவற்றை நீக்கவும் இயற்கையாகவே வைத்தியம் செய்கிறது. இதைத்தான் திக்கற்றவர்களுக்கு தெய்வம்தான் துணை. கட்டடம் உள்ளவர்களுக்கு வாஸ்துப்படி செய்தால்தான் அவர்களுக்கு ஆரோக்கியம். கட்டடம் இல்லாதவர்களுக்கு இயற்கையாகவே சுகாதாரமாகவும், மிதமானவும், ஆரோக்கியமானவும், பாதுகாப்பான காற்று, மலைகள் கிடைப்பதனால் அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். இந்த காற்றுகள் கட்டட அமைப்பில் 4 கூட்டுக்குள் அடைப்பட்ட மனிதர்களாக இருப்பதால் தான் இந்த வாஸ்து முறைப்படி கட்டடங்கள் அமைக்க வேண்டும் என்று ஆன்மீக முத்தமிழர்கள் வரையறுக்கப்பட்டு சொல்லப்பட்டு உள்ளனர் வாஸ்து முறையில். மேலும் கருவுற்றவர்கள் இதயத்தில் ஏற்படும் வெப்பத்தின் அளவுகளை சமச்சீர் செய்யவே, இதயம் பாதுகாப்பாக, குழந்தைகளுக்கு இரத்தமும் இதயம் சுகாதார அடிப்படையில் செயல்படவே பனிக்காலத்தில் இடதுபுறமாக சாய்ந்து படுப்பார்கள். அதே சிசுக்களுக்கு காற்றுக்காலம் வரும் பொழுது அல்லது காற்றுகள் அதிகமாக வீசும் பொழுதோ இயற்கையாகவே நுரையீரல் பாதிப்பு ஏற்படும் என்பதை அறிந்து இயற்கையாகவே அவரவர் சரீரம் இடதுபுறமாக நுரையீரல் பாதுகாக்க கர்ப்பஸ்திரிகள் இடதுபுறமாக படுப்பார்கள். மேலும் கோடை காலத்தில் குப்புற படுக்க கர்ப்பஸ்திரிகள் இயற்கையாகவே விடாது. காரணம் அந்த உஷ்ணம் மூலம் குழந்தைகளுக்குள்ள தட்பவெப்பநிலை சமன் செய்யப்படுகிறது. ஆனால் மழைக்காலத்தில் உஷ்ணம் பாதிப்பு வெளியேறாமல் இருக்கவே கர்ப்பஸ்திரிகள் மல்லாக்க படுப்பார்கள். இது இயற்கையாகவே மனிதர்களுக்கு இது இயற்கை என்னும் தெய்வம் வழங்கப்பட்ட துயில் கொள்ளும் முறை வைத்தியம். ஆன்மீக முத்தமிழர்கள் வகுத்த வாஸ்து அடிப்படையில் உறைவிடத்தை வசிக்கும் வைத்திய முறையை கடைபிடிப்பதால் தான் அதிக அளவு உஷ்ணம், குளிர்ச்சி உடம்பில் சமச்சீர் செய்யப்படுகிறது. இல்லை என்றால் மேலை நாட்டவர் மாதிரி கட்டடத்துக்கு மேல் கட்டடம், காற்று புகாத இடம், சூரிய ஒளி புகாத அமைப்பு, பனிக்காலம் வழியாத மழை காலத்தில் வழியாத நீர் அமைப்பில் கட்டடங்கள் சிக்குமுக்கு என்ற அடிப்படையில் இறுக்கமாகவும் பிரபலமாகவும் கட்டுவதனால் அவர்களுக்கு உஷ்ணம் அதிகமாக உடலில் ஊடுருவ வாய்ப்பு வருகிறது. இதனால்தான் மேலை நாட்டில் அதிக அளவில் ஆண் பெண் கலவியல்கள் உஷ்ணத்தின் அடிப்படையில் ஏற்படுகிறது. காரணம் அவர்கள் வாஸ்து என்பது நம்ம இயற்கை கொடுக்கும் வரப்பிரசாதம் என்று நினைக்காமல் நம்மளை மீறி என்ன செஞ்ச போகுது என்ற ஒரு அலட்சிய போக்கினால்தான் அதிக அளவில் ஆண் பெண் கலவியல், வன்முறைகள், இன்னல்கள், இடர்பாடுகள் ஏற்படுகிறது. ஆனால் வாஸ்து முறையை ஆன்மீக முத்தமிழர்கள் நமக்காக
நம் பிள்ளைகளுக்காக சந்ததிகளுக்காக வாழ்வாதாரம் சிறப்புக்காக என்ற அடிப்படையில் கடைபிடிப்பதால் தான் இங்கு தாம்பத்தியம் என்ற முறை கடைபிடிக்கப்படுகிறது. ஆனால் மேலை நாட்டில் தாம்பத்திய முறை களவியல் முறையில் தான் நடைபெறுகிறது. காரணம், இந்த வாஸ்து முறையாக அமையவில்லை என்றால் உடலில் உஷ்ணம் குளிர்ச்சி ஏற்பட்டு அதனால் ஏற்படும் இரத்தத்தின் வீரியம், சதையின் வீரியம், பார்வையின் வீரியம் நம்மை தவறுகள் செய்ய தூண்டுதலுக்கு வகைவகுப்படும். இதையே அறிந்த முன்னோர்கள் வாஸ்து அடிப்படையில் உறைவிடம் அமைக்கும் வைத்திய முறையை கண்டுபிடித்தனர். இதை கடைபிடிக்காத மேலை நாட்டுகளில் இன்னும் அசம்பாவிதங்கள் நடப்பதை தொழில் சார்ந்த தகவல் தொழில்நுட்ப முறையில் கேட்டும் பார்த்தும் உணர்வதை தெளிவாக புலப்படும். ஆன்மீக முத்தமிழில் வாஸ்து வைத்தியம் கையாளுவதால் உஷ்ணம் குளிர் சமச்சீர் செய்யப்படுகிறது. இதன் மூலம் வாழ்வாதாரமும் ஆன்மீக முத்தமிழரின் கலாச்சார பண்பாடும் மேலை நாடுகளில் இன்றும் ஆச்சரியக்குறியை ஏற்படுத்துகிறது. ஆன்மீக முத்தமிழில் ஒருவருக்கு ஒருத்தி என்ற அடிப்படையிலே மணப்பொருத்தம், இல்லறம், சாந்தி முகூர்த்தம் என்ற அடிப்படையில் இயற்தமிழில் அழைக்கப்படுகிறது. சாந்தி என்றால் அமைதி என்றும், கண்ணியம் என்றும், முகூர்த்தம் என்றால் கட்டுப்படுதல் என்றும், இல்லறம் என்றும் ஆன்மீக முத்தமிழில் பொருளெடுக்கப்படுகிறது. கடமை, சமத்துவம் இதனையே தன்னிலைக்கு வருதல் என்று ஆன்மீகத்தில் இல்லறமே நல்லறம் என்பதை சூட்சமமாக ஆன்மீக முத்தமிழர்கள் எடுத்துரைப்பர். தனக்காக பத்தியம் இருப்பதால் அதை ஆன்மீக முத்தமிழில் தாம் பத்தியம் என்றார்கள். தாம் என்றால் தனக்காக, பத்தியம் என்றால் வைத்தியம், பிறருக்காக இருப்பதில்லை. பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம் கடைபிடிப்பதையே அமைதி என்ற கண்ணியம், கடமை என்ற சமத்துவம், கட்டுப்பாடு என்ற இல்லறம் இதனையே தான் இயற்தமிழில் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்பார்கள். அமைதி, சமத்துவம், இல்லறம். அடுத்தபடியாக சிசு உருவாவது, அதுவும் வைத்திய முறையில் உருவாக்கப்படுகிறது. கருவறையில் சிசு நீர்நிலையில் கன்னிக்குடம் என்ற பயிற்சியில் உருண்டு பிறண்டு உடலை சீதோஷ நிலையாக வைத்துக்கொள்கிறது. கர்ப்பப்பையில் மகப்பேறுக்கு பின்பு சிசு மகப்பேறு என்ற அடிப்படையில் மண்ணில் பிறக்கும் பொழுது இயற்கையாகவே வைத்தியம் சிசுவே இயற்கை வழங்குகிறது. எப்படி என்றால், ஒரு சிசு குறிப்பிட்ட காலம் பிறக்கும் பொழுது சிசு பிறந்த காலங்களில் ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு ஆண் பெண் அரவாணி என்ற சிசுவாக இருந்தாலும் முதுகு எலும்பு தான் உடலுக்கு வளர்ச்சி. அதனாலே முதுகெலும்பு பயிற்சிக்காகவே சில காலம் சிசு மல்லாந்து தான் படுக்கும். இது இயற்கையாகவே தெய்வம் சிசு என்ற மானிடர்களுக்கு வழங்கப்படும் வைத்திய முறை. மேலும் தாய் குருதி மூலம் வழங்கப்படும் பாலில் உஷ்ணம் அதிகமாக இருந்தால் குழந்தை அழும். இது முதலில் ஈன்ற குழந்தை பெற்ற தாய்க்கு அந்த சிசுவின் தன்மை அறியாது. பல குழந்தைகளை பெற்று வளர்த்த தாய் என்ற தாய்மைக்குத்தான் தெரியும். அதனால் அந்த குழந்தையை எடுத்து உஷ்ணம் அதிகமாக இருந்தால் பாட்டி என்பவர், அதாவது பாட்டி ஆச்சி, அம்மாவோட ஆச்சி, அப்பாவோட ஆச்சி என்ற மூதாட்டி சிசுவின் உஷ்ணம் சமம் செய்ய அப்பாவோட இல்லை அம்மாவோட ஆச்சி உதட்டை எடுத்து சிசுவின் உதட்டு மீது வைத்து அந்த உஷ்ணத்தை சமம் செய்வார். அதாவது குழந்தையின் உதடோடு பாட்டியின் உதடை வைத்து உஷ்ணத்தை சமம் செய்வார்கள். இதை உதட்டோடு உதட்டு வைத்து உஷ்ணம் சமம் செய்யும் வைத்திய முறை பாட்டி வைத்தியம். இந்த உதடோடு உதடு கூவி வைக்கும் பொழுது குளிர்ந்த காற்று சிசுவின் உதடு வழியாக உள்ளே போட்டு உஷ்ணம் தணிக்கப்படுகிறது. இதை இயற்கையாகவே நம் கண்ணோட்டமாக பார்க்கலாம். சூடான பொருள் குடிக்கும்போது உதட்டை குவிச்சு வச்சு குளிர்விக்க உப்புன்னு தான் ஊதுவோம். இதுவே
உஷ்ணத்தை குறைக்க பாட்டி வைத்தியம் குழந்தைக்கு உதட்டோடு உதட்டு வைத்து மிதமாக, அழுத்தமாக கிடையாது, மிதமாக வைத்து சமம் செய்யப்படுவது பாட்டி வைத்தியம். சில சமயம் சிசுக்களுக்கு உடம்பில் அதிகமாக குளிர்ச்சி அடையும். அப்போ வெப்பம் தேவைப்படும். அப்போ குழந்தையை பெற்ற தாய்மார்களுக்கு அறிய வாய்ப்பில்லை. அந்த குழந்தையோட தாயோட அப்பாவோட ஆட்சியாக இருக்கலாம், அம்மாவோட ஆட்சியாக இருக்கலாம். அந்த பாட்டி என்பவள் சிறுநீர் கழிக்கும் இடம், மலம் கழிக்கும் இடத்தில் அகல வாயை வைத்து முத்தம் கொடுப்பார்கள். அகல வாயை முத்தம் கொடுக்கும்போது உடம்பில் உள்ள சிசுக்களில் உள்ள குளிர்ச்சி இந்த பாட்டியின் அகலவாய் வெப்பக்காற்று மூலம் சமம் செய்யப்படுகிறது. இதனால் குழந்தை அழுகையை நிப்பாட்டும். இது எப்படி என்றால், நாம் ஒரு குளிரான பனிக்காலத்தில் வாயை அகலமாக விரித்து ஆ என்ற முறையில் விடும் காற்று வெப்பக்காற்று. இதைத்தான் பாட்டி வைத்தியம் என்ற முறையில் குழந்தைக்கு சிறுநீர் கழிக்கும் இடத்திலும் முத்தம் கொடுப்பார்கள் மிதமாக. அதையும் தாண்டி தன் உடலோடு குழந்தையின் உடலை 2 கைகளிலும் மார்போடு அணைத்து தன் உடம்பில் உள்ள பாட்டியின் உடம்பில் உள்ள உஷ்ணத்தை சிசுக்கு ஊடுருவச் செய்து குளிருள்ள பகுதியை வெப்பம் என்ற வைத்திய முறையில் சமம் செய்வது பாட்டி வைத்தியம் சிசுக்களுக்கு. மேலும் வெப்பம் அதிகமானால் உதட்டிலும், குளிர் அதிகமானால் சிறுநீர் துவாரங்களிலும் அகலமாகவும் குவியம் வைத்து பாட்டி வைத்தியம் செய்து சிசுக்களின் அழுகையை நிப்பாட்டும் வைத்திய முறை. சில சமயம் உஷ்ணமும் குளிர்ச்சியும் அதிகமானால் அதே ஆச்சியோட அம்மா பாட்டி குழந்தையின் தொப்புள் வயிறுகளில் மூக்கு வைத்து உராய்வு தேய்ப்பார்கள். வலது மூக்கு வெப்பக்காற்று, இடது மூக்கு குளிர்காற்று. மனிதர்களுக்கு, குழந்தைகளுக்கு தேவையான மிதமான வெப்பக்காற்றும் குளிர்காற்றும் தொப்புள் கொடி மூலம், வயிற்று மூலம் பாட்டி வைத்தியத்தில் முத்தம் கொடுத்து உராய்வதன் மூலம் அந்த குழந்தை சிரிக்க ஆரம்பிக்கும். காரணம், அதற்கு தேவையான வெப்பம், குளிர்ச்சி சமமாக கிடைக்கிறது. இதுவும் பாட்டி வைத்தியம் குழந்தைகளுக்கு. பாட்டி முத்தம் என்பது சிசுக்களுக்கு பயிற்சி, அதாவது மருந்து, வைத்தியம் என்றே ஆன்மீக முத்தமிழில் உரைக்கப்படுகிறது. இதில் ஆபாசம் என்ற அடைமொழி பிணைக்கப்பட்டு எண்ணம் கொள்ள வாய்ப்புகள் அரிது. இது முழுக்க முழுக்க ஆன்மீக முத்தமிழில் குழந்தைக்காக பாட்டி வைத்திய முறையில் செய்யப்படும் வெப்பம், குளிர் சார்ந்த வைத்திய முத்தங்கள். முத்தம் என்பதும் ஒருவித பாட்டி வைத்திய சிசுக்களுக்குள்ள மருந்து. அதன் பின்னர் குழந்தை பெண் குழந்தை என்பதால் உதிரம் அதிகமாக வளர்ச்சியின் போது தேவைப்படும். இந்த பயிற்சிக்காகவே பெண் சிசுக்கள் இதயம் என்ற குருதி இருக்கும் பகுதியில் இடதுபுறமாகவே குப்புற பெரும்பாலும் முயற்சி செய்வர். அதே ஆண் சிசு என்றால் மூச்சு பயிற்சி மூலம் வெயில்களில் வேலைப்பளு அதிகமாக இருப்பதால் அதை சமம் செய்யவே சிசு ஆண் என்றால் இடதுபுறம் உள்ள சுவாச நுரையீரலை பாதுகாப்பதற்காக இடதுபுறமாக குப்புற பயிற்சி செய்யப்படும் சிசுக்களுக்கு இயற்கையாகவே வைத்திய முறை. பின்னர் இடதுபுறமாக அதிகமாக உழும் குழந்தைகள் பெண்களாகவும், வலதுபுறம் அதிகமாக உள்ள ஆண் குழந்தைகளாகவும் இருக்கும். குப்புற உளுந்ததுக்கப்புறம் இரண்டும் மசாஜ் செய்யப்படும் குப்புற பயிற்சி. அதாவது இதயம் மார்பில் இருக்கிறனால மார்பு தரையோடு இருக்கும். அந்த குழந்தையின் அழுத்தம், பருமன், எடை, குருதி, எலும்பு, நரம்பு, தசை, மூளை, இந்த அடிப்படையில் மூளையை தலையை மேலே தூக்கி வைத்து கொண்டு மார்பை அழுத்தம் கொடுத்து வலது இடது புறமாக முட்டுக்களை உராய்வின் மூலம் இதயத்துக்கும் நுரையீரலுக்கும் இயற்கையாகவே சிசுக்கு தெய்வம் என்ற இயற்கை பஞ்சபூதங்கள் இதயம் நுரையீரலுக்கு பயிற்சி வைத்திய முறை. வலது முட்டு உராய்வு, இடது முட்டு உராய்வு, வலது கை உராய்வு, இடது முட்டு கை உராய்வு. இதனால் எலும்புகளுக்கும் சிசு இயற்கையாகவே பயிற்சி அளிக்கப்படுகிறது. சிசு பிறந்தவுடன் மல்லாந்து படுத்து மேலே பார்க்க வலது கை, இடது கால், வலது கால், இடது கால் என்று மாறி மாறி உதறுவதனால் எலும்புகளுக்கும் பயிற்சி, உடலுக்கும் தசைக்கும் பயிற்சியாக இயற்கையாகவே திக்கு அற்றவருக்கு தெய்வம் என்ற வைத்திய முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது சிசுக்களுக்கு வைத்திய முறை.
சிசு தவழ்ந்து முதலில் ஆசன வாயுவை தான் பூமியில் அமரச் செய்யும். இதன் மூலம் ஆசன வாயுவும் சிரசுக்கும் உள்ள வெப்பங்கள் குளிர்ச்சிகள் சமச்சீர் அடிப்படையில் முதுகு தண்டவடுத்த அடிப்படையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. சிசுக்களுக்கு வைத்தியம் குத்தவைப்பு உச்சி ஆசனவாய் முதுகு தண்டுவடம் பயிற்சி முடிந்தவுடன் மிதமாக பாதங்களை தரையில் தத்தைக்கா புத்தைக்கா என்று ஆண் பெண் அரவாணி என்ற எந்த குழந்தையினாலும் நடக்க ஆரம்பிக்கும். இதன் மூலம் ஒவ்வொரு சிசுவும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் மனிதன் என்ற பிறப்பில் செங்குத்தாக தான் பயிற்சி அளிக்கப்படுகிறது. 2 கால்கள் 2 அடி அடிப்படையில் தான் கைகள் இரண்டும் வீசி சமம் வலது கால் முன்னே போகும்போது இடது கை பின்ன போகும், வலது கை பின்ன போகும்போது இடது கால் முன்னே வரும். இப்படி மாற்றி பயிற்சி அளிக்கப்படுகிறது. இது செங்குத்தாக இருப்பதால் மனிதர்கள் பயிற்சி அடிப்படையில் மல்லாந்து படுத்து இடதுபுறம் சாய்ந்து வலதுபுறம் சாய்ந்து மார்பில் ஊர்ந்து சென்று ஆசன வாயில் உட்கார்ந்து தத்தைக்க புத்தவை என்று நடப்பதற்கு ஓராண்டுகள் ஆகிவிடும். இது செங்குத்து என்பதார்கள் ஒரு வருடம். இதனை ஆன்மீக முத்தமிழில் வைத்திய முறை இயற்கையாகவே நடைபெறுகிறது. மாறாக கால்நடைகளுக்கும் மீனினங்களுக்கும் நீர்நிலை வாழ் உயிரினங்களுக்கும் பறவைகளுக்கும் பக்கவாட்டில்தான் உடல் உறுப்புகள் உள்ளது. நன்றாக நினைவில் வைத்து கொள்ளவும். மனிதன் என்பவருக்கு செங்குத்தாக உடல் உறுப்புகள் செயல்படுகிறது. ஆனால் கால்நடை நீர்நிலை வனவிலங்கு பறவைகள் போன்றவருக்கு பக்கவாட்டில் தான் உறுப்புகள் செயல்படுகிறது. ஆகவேதான் அது பக்கவாட்டில் பிறந்த உடனேயே இயற்கையாகவே செயல்படுகிறது. ஆனால் மானிட ஜென்மங்களுக்கு மனித பிறவிகளுக்கு செங்குத்தாக இருப்பதால் ஓராண்டுகள் பயிற்சி தேவைப்படுகிறது. இது இயற்கையாகவே பக்கவாட்டு செங்குத்து என்ற அடிப்படையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. இதில் மாற்று பேதங்களோ உயர்வு தாழ்வுகளோ மனித இனம் தாழ்வானதோ பிற உயிரினங்கள் உயர்வானதோ என்ற எண்ணம் கிடையாது. எந்த உறுப்புகள் எந்த அடிப்படையில் செயல்பட வேண்டுமோ அந்த உறுப்புகள் அடிப்படையில் இயற்கையாகவே இயற்கை அடிப்படையில் அவரவர்களுக்கு அவரவர்கள் வாழ்வாதாரத்தை பருவங்கள் அடிப்படையில் செயல்படவும் இறுதிகால முறை சமச்சீர் செய்யவும் தட்பவெப்பநிலையை சமச்சீர் செய்யவும் வைத்திய முறையை இயற்கையாகவே அமைக்கப்பட்டுள்ளது. இதனை அறியாமலே மனிதர்கள் மிருகங்களோட ஒரு வருஷம் காத்திருக்கிறாங்க. ஆனால் மிருகம் பிறந்த உடனே எந்திரிச்சு ஓடிடுது அப்படிம்பாங்க. காரணம் இதுதான். அதுக்கும் இதுக்கும் வேறுபாடு இதுதான். நமக்கு செங்குத்தாக இருக்கிறது உடல் உறுப்புகள், மற்ற பிற உயிரினங்களுக்கு பக்கவாட்டில் இருக்கிறது. ஆகையால் அது உடனே எழுந்து செயல்பட்டானா அதற்கு பயிற்சி. நம்மளை போல ஒரு வருடம் இருந்தால் அதற்கு ஆபத்து பாதுகாப்பு கிடையாது, பராமரிப்பு கிடையாது. இது இயற்கையாகவே தெய்வம் என்ற வழிபாட்டு ஆன்மீக முறையில் புராணங்களில் வைத்திய முறையை சொல்லப்படுகிறது. காரணம் பக்கவாட்டில் உள்ள விலங்குகள் 4 நாள்களையும் கொண்டு முன்ன பின்ன நடந்தால் தான் வயிற்றுப்பகுதி நுரையீரல் இதயம் அதற்கும் உண்டு. அது பயிற்சி அளிக்கப்படும். நம்மளை போல் மல்லாந்து படுத்து கிடந்தா அது உயிரினம் வாழ வாய்ப்பில்லை. யாருக்கு என்ன வேணும், யாருக்கு எதை கொடுக்கணும், யாருக்கு எதை கொடுக்கக்கூடாது என்பதை தெய்வம் அறிந்தே தான் பக்கவாட்டு உடல்நிலை உயிரினங்களுக்கும் செங்குத்தான நிலை மானிடர்களுக்கும் இயற்கை அடிப்படையில் வழங்கி அதற்குரிய வைத்திய முறையை பயிற்சி முறையை வழங்குகிறது ஆன்மீக முத்தமிழில். ஏற்கனவே இயற்தமிழில் சொன்னது தான் திக்கற்றவருக்கு தெய்வமே துணை என்ற ஆன்மீக முறையில் கால்நடை உயிரினங்களுக்கு திறந்த வெளியில்தான் சிசுக்களை ஈனப்படுகிறது, அதாவது குட்டிகளை ஈன்றெடுக்கப்படுகிறது. இது பிறந்தவுடனே இன்னொரு உயிரினத்துக்கு உணவாக பயன்படுவதால் அது பாதுகாத்து கொள்ளவும் பராமரித்து கொள்ளவும் பிறந்த சில நாளிகையிலேயே எழுந்து நடந்து ஓட முயற்சிக்க வேண்டும். அது இயற்கையாகவே இருக்க வேண்டும். ஆனால் மாறாக பறவைகளுக்கு முட்டை அதனுள் குஞ்சு
பிறகு சில காலமிருந்து குஞ்சு வெளியே வரும். வெளியே வரும்போது அதற்கு ரோமம் இருக்காது. வெப்பக்காற்றை சுவாசிப்பதனால் பறவைகளுக்கு முதலில் ரோமங்கள் வளரும். பின்பு கால்கள் பலப்படும். இந்த அடிப்படை முறையில்தான் முட்டை முதலில் பாதுகாப்பு, பின்புதான் ரோமம் பாதுகாப்பு என்ற வைத்திய முறையில் பறவைகளுக்கு, நீர்நிலை உள்ள முட்டைகளுக்கு நீர்த்தன்மை அடிப்படையிலும், பறவைகள் அடிப்படையில் வெப்பம் சார்ந்த அடிப்படையிலும் வைத்திய முறையில் 2 முட்டைகளும் மாறுபட்ட அடிப்படையில் வைத்திய முறையை ஆன்மீக முத்தமிழில் வளர்ச்சியை சூட்சமமாக எடுத்துரைக்கப்படுகிறது. அதோடு இதனை ஒப்பிடக்கூடாது. ஒப்பிட்டால் அங்கு நாம் வாழ முடியாது. பறவைகள் நம்ம போல வாழ முடியாது. மீனினங்களைப் போல நாம் வாழ முடியாது. சில காலம் சில பயிற்சிகள் அடிப்படையில் வாழாமல் முழுமையாக வாழ வாய்ப்பு இல்லை. அந்தந்த வாழ்க்கையை, அந்தந்த முறையை, அந்தந்த உயிரினங்கள் வாழும் அடிப்படையில் தான் வைத்தியங்கள் பயிற்சி முறையில் ஆன்மீக முத்தமிழில் சொல்லப்படுகிறது. காரணம், நாம் நிலவில் வாழவில்லை, சந்திரனில் வாழவில்லை, சனி கிரகத்தில் வாழவில்லை. பூமி என்ற ஒரு கோள்களில்தான் வாழ்கிறோம். பூமியில் என்ன வாழ்க்கை முறை கடைபிடித்தால் நாம் வாழ்வாதாரம் சிறக்குமோ அதைத்தான் கடைபிடிக்க வேண்டும். சந்திரனில் உள்ள வெப்பநிலைக்கும் பூமியில் உள்ள வெப்பநிலைக்கும் ஒரே சமக்கோட்டில் இருப்பது என்பது அரிது, மாறுபடும். இதை அறிந்துதான் ஆன்மீக முத்தமிழில் வாஸ்து என்ற அடிப்படையில் இந்தந்த பருவகாலங்கள் அடிப்படையில் கிரகங்கள் மாறும். அந்த அடிப்படையில் மனிதன் வாழ்க்கையை நடத்த வேண்டுமோ தவிர பூமியை விட்டு விண்ணில் உள்ள அடிப்படையில் வாழ்க்கையை நடத்தக்கூடாது. இதைத்தான் ஈர்த்தமில்ல இருக்கிறத விட்டுட்டு, அதாவது பூமியில் இருக்கிறத விட்டுட்டு பறக்க ஆசைப்படாத அப்படிம்பாங்க. பறக்கிறது அது பறவைகளோட இனம். அது அங்குள்ள உடல்நிலைக்கு அது ஒத்துப்போகும். மானிடர்களான நமக்கு பூமியில் என்ன வாழணுமோ அந்த அடிப்படையில் தான் வாழ்க்கையை வகுத்திருக்காங்க. சந்திர மண்டலத்துக்கு போகலாம், சனி கிரகத்துக்கு போகலாம். ஆனால் அது எப்படி வாழணும் என்கிற அது தனிப்பட்ட அடிப்படையில், ஆசன அடிப்படையில் அதுவும் சொல்லியிருக்கிறாங்க. அது பின்னொரு இதில் தகவல்களை சொல்லலாம். ஒவ்வொன்றாக முறைப்படி ஒவ்வொன்றா தான் சொல்ல முடியும். ஆன்மீகம் என்பது இடியாப்பம் மாதிரி ஒன்றோட ஒன்று பின்னி இருக்கும். ஆனால் அது எங்கே உருவாகுது, எங்கே எப்படி பிரிக்கணுங்கிறத அனுபவம் என்ற கல்வி மூலமாக தான் உணரவே முடிய, தான், தனது, எனது என்ற ஆளுமை, ஆதாரம், ஆவணங்கள் அடிப்படையில் நடைமுறைப்படுத்த முடியுமே தவிர வாழ்வாதாரத்திற்கு வழிவகுக்காது. வாழ்வாதாரத்துக்கு பூமியில் எப்படி வாழ வேண்டும் என்பது தான் ஆன்மீகம் சொல்லுதோ தவிர பிரகரணங்களோ இல்லை என்றோ இருக்கு என்றோ அது எந்த இடத்திலும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. இதைத்தான் பட்டுக்கோட்டை அவர்கள் மனிதனாக வாழ்ந்திட வேண்டும் மனதில் வையடா, வளர்ந்து வரும் உலகத்துக்கே, விண்ணுலகத்துக்கு இல்லை உலகத்துக்கே நீ வலது கையடா என்று சிசுக்கு அடிப்படையில் வைத்திய முறையில் இசைத்தமிழில் எடுத்துரைப்பார்கள். இதே இன்னொரு தமிழர் இசைத்தமிழில் படகோட்டி என்ற மக்கள் திலகம் நடித்த படத்திலிருந்து இசைத்தமிழில் வாலி அவர்கள் எழுதினது. மண் குடிசை வாசல் என்றால் தென்றல் வர மறுத்திடுமா, மாலை நிலா ஏழை என்றால், மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சந்தர மறந்திடுமா, உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒரு நாளும் தெய்வம் வகுத்ததில்லை, கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான் என்ற வைத்திய முறை பாடலில் ஆன்மீக கருத்துக்களை இலக்கண அடிப்படையில் இசைத்தமிழில் படகோட்டி என்ற படத்தில் மக்கள் திலகம் அவர்கள் மனித வாழ்வாதாரத்தை பற்றி எடுத்துரைக்கும் ஆன்மீக இசைத்தமிழ். அதே படகோட்டியில் மக்கள் திலகம் நாடகத்தமிழில், படகோட்டி என்ற நாடகத்தமிழில் இரு பிரிவினர்கள் மோதலால் மேலாண்மை உள்ளவர்கள் ஆதிக்கம் செலுத்துவதை சூட்சமமாக எடுத்துரைக்கும் வசன உச்சரிப்பு. ஒருத்தருக்கொருத்தர் அடிச்சுக்கிறீங்களே, யாராவது குச்சி வீட்டை விட்டு மச்சி வீட்டுக்கு போகணுன்னு என்றைக்காவது ஆசைப்பட்டிருக்கீங்களா? அவங்கவுங்க குழந்தையில ஒரு பிடி சோறாவது உங்களால் உட்காந்து சாப்பிட முடியுதா என்று மக்கள் திலகம் 2 சுறாமீன் என்ற குப்பமும் திருக்கமீன் என்ற குப்பத்துக்கும் மத்தியஸ்தராக இருந்து ஆன்மீக அடிப்படையில் சூட்சமமாக நம் முன்னோர்கள் சொன்ன கருத்துக்களை
அன்றைய கால அடிப்படையில் நாடகத்தமிழில் மக்கள் திலகம் உச்சரிக்கும் வசனம் எல்லாரும் கேட்டிருப்பீர்கள், மறந்திருக்க வாய்ப்பில்லை. காரணம், நாம் எங்கே எப்படி வாழணுமோ அந்த வாழ்க்கைக்குள்ள வாழ்க்கையை தான் வாழணுமே விட்டு இருக்கிறத விட்டு பறக்க ஆசைப்படக்கூடாது என்பதைத்தான் சூட்சமமாக பூமியில் வாழும் மனிதர்களுக்கு எடுத்து சொல்லப்படுகிறது ஆன்மீக முத்தமிழில். இதனை நீ உயர்வு நான் தாழ்வு, நீ வெற்றி அடைந்து விட்டாய் நான் வெற்றி அடைந்தால், இதில் யாரும் வெற்றி அடையலை, யாரும் தோல்வி அடையலை. வரக்கூடிய சந்ததிகளுக்கு பாதுகாப்பு பராமரிப்பு என்றதுக்காக பெற்றோர்கள் மூதாதையர்கள் தன்னோட வாழ்க்கையை குறைச்சிக்கிட்டு பிள்ளைகளுக்காக வாழ்வது தான் தமிழர்களுக்குரிய இயற்தமிழில் உள்ளது வாழ்ந்துகட்ட பரம்பரை. தன்னோட வாழ்க்கையை கெடுத்து தன்னோட சந்ததிகளை வரக்கூடிய நாகரிகம் பண்பாடு கலாச்சாரத்தையும் கடைப்பிடித்து தனக்குள்ள குறைகளை சொல்லாமல் பிள்ளைகளுக்கு தேவைகளை பூர்த்தி செய்வதே வாழ்ந்து கெட்ட பரம்பரை என்று தமிழர்களை பெருமிதமாக சொல்லப்படுகிறது இயற்தமிழில். இதைத்தான் ஆன்மீக முத்தமிழில் வைத்தியம் என்ற உறைவிடமும் உணவு என்ற அடிப்படையில் அதிகாலை, மதியம், அந்திப்பொழுது, இரவு, மழைக்காலம், கோடைக்காலம், பனிக்காலம், வெயில் காலம், காற்றுக்காலம் சார்ந்து பருவம் வளர்ச்சி அடிப்படையிலும் பாதுகாப்பு பராமரிப்பு இதனை அனுபவம் மூலமே மட்டுமே தெளிவுபடுத்தி கொள்ளலாமே தவிர மாறாக 10, 20, 30, 40 வயது வந்தவர்களுக்கிடம் உரைத்தால் கேலியாகவும் ஆதங்கமாகவும் தென்படும். ஆகவே ஆன்மீக முத்தமிழில் வாஸ்து வைத்தியம் 40 கடந்து வரும் இல்லறம் சார்ந்து வாழ்பவர்களுக்கு மட்டுமே உரைக்க முடியும். மற்றவர்கள் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உரைக்கற்களோ அல்லது இப்படித்தான் நடக்கணும் என்ற விதிமுறையோ கிடையாது. அவரவர்கள் வாழ்க்கையை அவரவர்கள் தான் வாழ வேண்டும். இதைத்தான் 50 வயதிற்கு மேலே உள்ளவர்கள் அனுபவம் மூலமாக உணர்ந்து செயல்படுகிறார்கள். அனுபவம் என்பது அவரவர் தெளிவாக அனுபவப்பட்ட பின் உணர முடியுமே தவிர தெளிவாக வெளிப்படுத்த முடியாது 20, 30, 40 வயது உள்ளவர்களுக்கு. இதைத்தான் ஆன்மீக தமிழர்கள் பாமா விஜயம் என்ற நாடகத்தமிழில் பாலையா என்ற நடிகர் சொல்வார்கள். வாழ்க்கை என்பது ஒரு புதுமையான கல்வி நிலையம். அதில் முதல்ல பரீட்சை வைக்கப்படுது. அதுக்கப்புறம் அந்த பரீட்சை மூலிமா அனுபவம் என்ற பாடம், அதாவது தாய் தகப்பனுக்கு என்ன செய்கிறா, தகப்பன் பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறாங்க, பாட்டிக்கு என்ன செய்கிறாங்க, விலங்குகள் என்ன செய்யுது, பாடத்தை அனுபவ பாடத்தை கற்றுக் கொடுக்கறது தான் வாழ்வாதாரம். ஆனால் கல்வி என்பது முதலையே பாடத்தை நடத்திடுவாங்க. ஆனால் எப்போ எதிலிருந்து என்ன கேள்வி கேட்பாங்கன்னு தெரியாது. கல்வி என்பது மனப்பாடம் செய்து கொள்ளலாமே தவிர அனுபவம் மூலமாக தான் அதை புரிந்து கொள்ள முடியும். புரிந்து கொள்வது வேறு, மனப்பாடம் பண்ணுவது வேறு. மனப்பாடம் என்பது இதில் இதோட சேர்த்தா வரும் என்பார்கள். வரும், அதில் தவறில்லை. காலம் அவர்கள் தயாரிப்பு ஆய்வகம் காலம் மழை காலமாக இருக்கலாம். அதே தயாரிப்பு கோடை காலத்தில் உதவாது. இது அனுபவம் மூலமாக தான் உணரவே முடிய மழை காலத்தில் வளர்ந்தது கோடை காலத்தில் ஏன் வளரலை என்று அனுபவம் தான் உணர்த்துமே தவிர கல்வியில் தெரிய வாய்ப்பு கிடையாது. காரணம், இதற்கு இந்த அளவு தான் சேர்க்க வேண்டும் என்று திடப்பொருளாக கணக்கிடப்படுகிறது, திரவப் பொருளாக கணக்கிடப்படுகிறது. மாறாக ஆன்மீகத்தில் ராகு கேது என்ற வெப்பக்காற்று குளிர்காற்று உருவமில்லாத அழிக்கிரகம். இதன் மூலம் மழை காலத்திலும் மாறுதல் வரும், குளிர்காலத்திலும் மாறுதல் வரும். காரணம், பூமி, சூரியன், சந்திரன் 9 கோள்களும் ஒன்றோடு ஒன்று உராய்வு மூலமாகவோ நேர்கோட்டு மூலமாகவோ மறைமுகமாகவோ நீள்வட்ட பாதையிலோ குறுக்கு வட்ட பாதையிலோ சுற்றி வர 60 ஆண்டுகள் எடுக்கிறது பூமி. பிற கிரகணங்களை கணக்கிடவில்லை ஆன்மீக தமிழர்கள். பூமியை தான் கணக்கிட்டிருக்கிறார்கள். காரணம், பூமியில் வாழும் மக்களுக்காக வழிவகுத்தல். அந்த அடிப்படையில் ராகு கேது என்ற வெப்பக்காற்று மாறுதல் ஏற்படும். இதனை அனுபவம் மூலமாக தான் உணர முடியுமே தவிர மனப்பாடம் செய்து உணர முடியாது. புரிந்து படிக்க வேண்டும். ஏற்கனவே சொன்னதுதான், இந்தியா ஏற்கனவே இந்தியாங்கிற இடத்துல இருக்கத்தான் செய்யுது, அமெரிக்கான்ற இடத்துல இருக்கத்தான் செய்யுது. அதுக்கு பேர் மாறலை. இது புரிஞ்சு படிக்கிறது.
ஆனால் மனப்பாடம் பண்ணுறது வாஸ்கோடகாமா இந்தியாவை கண்டுபிடிச்சார், கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சாருங்க. இன்னும் தான் மனப்பாடம் பண்ணிகிட்ருக்கோம். காரணம், அது என்றைக்கும் அவர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலும் அதே இடத்துல தான் இருந்தது, கண்டுபிடிச்ச அவர் காலாவதி ஆனதுக்கு பின்னாலும் அதே இடத்துல தான் இருக்கிறங்கிறது மனப்பூர்வமாக உணரப்பட்ட தெளிவான அனுபவக் கல்வி. அனுபவக் கல்வி நிறைவேறதுக்கு 40 ஆண்டுகள் பரீட்சை வைக்கப்படுகிறது வாழ்க்கையில். 40 ஆண்டுகளுக்கு பிறகு தான் இதுதான் பாடம் என்கிறத முதியோர்கள் என்ற அனுபவம் கற்றுக் கொடுக்கிறது. இளமையில் பயிற்சி, முதுமையில் பாடம். இதைத்தான் அனுபவக் கல்வி. அதனால தான் மூலவரை கல்லு அப்படிங்கிறாங்க. இது ஆன்மீக வைத்திய முறை. சொன்னால் புரியாது. ஆன்மீகமும் சரி, முத்தமிழும் சொல்லி சொன்னால் புரியாது. சொல்ல 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 சொல்லத்தான் புரியும். மேலும் உறைவிடத்துக்கே வாஸ்துப்படி வாழலை என்றால் அதில் பாதிப்புகள் வருவது நமக்குத்தான், அதை சொன்னவர்களுக்கு கிடையாது. உதாரணத்துக்கு, கழிவறை கட்டடத்துக்குள்ள பல கிலோமீட்டர் தூரத்தில் கட்டியிருந்தாலும் அது கழிவுக்கு போகிற அறை, நாம் படுக்கும் படுக்கறை, பூஜை அறை, சமையலறை பக்கத்தில் தான் கட்டியிருப்போம். பகல் பொழுது வெயில் மூலயமா அந்த கழிவறை தொட்டியில் உஷ்ணம் ஏறி அந்த வெப்பக்காற்று முதல் எந்த கழிவறை அமைப்பு கட்டடத்தில் இருக்கோ அந்த வழியால் தான் வெளியேற முடியும். காரணம், கழிவு தொட்டியை மூடி வச்சுருப்போம். அப்போ உள்ள உஷ்ணம் பகலில் வெளியேறும். நாம் பகலில் தூங்கிறது கிடையாது, வீட்டில் நைட்டில் தான் வேலை முடிஞ்சு போய் படுப்போம். அந்த நேரம் கழிவறை கட்டடம் நம் படுக்கறை பக்கம், சமையலறை பக்கம், பூஜை ரூம் பக்கம் திறந்த வழியில் இருக்கும். அந்த பகலில் அடித்த வெயில் இரவு பொழுது மேலோட்டமாக வெப்பமாகும். அந்த காற்று வெளியேறாமல் இருக்க வீடை பூரா ஜன்னல் கதவை பூட்டிட்டு படுக்கும். அப்படி படுக்கும்போது அந்த சுவாசமான கழிவு காற்றுகள் நாம் சுவாசிக்கும். இது துயில் கொள்ளும்போது உணர வாய்ப்புகள் கிடையாது. மதியம் இரவு படுத்து விட்டு காலையில் எந்திக்கும் போது அசதியாக தெரியும். இதனால் நோய்கள் பரவும். இதனால தான் எந்த இடத்த எதை கட்டணும், எந்த இடத்துல எதை கட்டக்கூடாது என்று வாயு மூளை, கன்னி மூளை, நிருதி மூளை, ஈசான மூளை என்று பிரித்து அந்தந்த அடிப்படையில் கட்டி வாழ்வாதாரத்திற்கு வைத்திய முறையை செஞ்சார்கள். விடிஞ்சு எழுந்திரிச்சு, நான் வெளியில் சுற்றுறேன், எனக்கு ஒன்றும் இல்லை, வீட்டில் வந்து படுத்தாதான் எனக்கு இன்னொரு மாதிரி அசதியாக இருக்குது, யாரோ செய்வனை செஞ்சுட்டாங்க அப்படிம்பாங்க. இது செய்வனை செய்கிறது. அவங்க செய்தவனை அவர்களுக்கு திரும்ப வருது. இதைத்தான் ஆன்மீகத்தில் செய்தவனை செய்தவருக்கு. கக்கூசிருந்து கட்டுறது தேவை தான். ஆனால் அது திறந்த வெளியில் எந்த இடத்துல எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கணும். படுக்கறையில் பக்கத்துலேயே வைத்து கதையும் திறந்து போட்டுக்கிட்டு படுத்தா பகலில் ஏறும் உஷ்ணம், வெயில், அந்த வெப்பக்காற்று இரவில் நாம் படுத்திருக்கும் சுவாசம் மூலம் உடலில் ஊடுருவும். இதனால் கிருமிகள் மூலம் சுவாச உறுப்புகளில் பாதிப்புகள் ஏற்படும். இதை தான் செய்த வினை, நாம் செய்யப்படும் செயல். வாஸ்து முறைப்படி செஞ்சால் அதுக்கு பலன், வாஸ்து இல்லாமல் தான் எனது என்று செஞ்சால் அதுக்குள்ளேயே பலன். அதுதான் கிடைக்கும். என்ன கொடுத்தையோ அதையே திரும்பப்படும், கொடுக்கப்படும். பகவத்கீதையில் சொன்ன மாதிரி. இதைத்தான் வாஸ்து முறையில் கட்டணும் அப்படிங்கிறாங்க. இதை முறைப்படி அனுபவம் மூலம் கற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம். பிறர்கள் ஏற்றுக்கொள்ளும் என்பது கட்டாயம் கிடையாது. அவரவர்கள் வாழ்க்கை அவரவர்களுக்கு பரீட்சை வச்சு பாடம் உணர்த்தும் போது உணர்வார்கள். வாஸ்து என்பது ஏமாற்றம் என்ற பொருளும் உண்டு, ஏன் மாற்றம் கூடாது என்ற பொருளும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏமாற்றம் என்பது வாஸ்தை பற்றி அனுபவ பாடம் மூலம் கற்றறியாதவர்கள்தான் கூறலாம். அனுபவம் மூலம் 40-50 வயதுக்குள்ளவர்களுக்குத்தான் இந்த தகவல். பிறர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பயன்பாடு ஆன்மீகம் கட்டாயப்படுத்தவில்லை. ஏமாற்றத்தை விட ஏன் மாற்றம் வரக்கூடாது என்பதற்காக தான் முதியோர்களுக்காக சொல்லப்படுவது தான் ஆன்மீக தகவல். இதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவர்கள் இருப்பிடம், மனநிலை, பொருளாதாரம், சுகாதாரம் என்ற அடிப்படையில் மாறுபடும். அதற்கு ஆன்மீகம் பொறுப்பல்ல, முத்தமிழும் பொறுப்பல்ல. மொத்தம் ஆன்மீக முத்தமிழ் தன்னோட வாழ்வாதாரத்தை குறைச்சிக்கிட்டு பிறருக்காக நடைமுறைப்படுத்தி அன்று முதல் இன்று வரை கடைபிடிக்க வேண்டும் என்பதை கூறப்படுகிறது. ஆன்மீக முத்தமிழில் வாஸ்து முறை. ஆன்மீக முத்தமிழில்
ஆலயங்களைச் சுற்றி 7 சுற்று, 9 சுற்று, 11 சுற்று, 21 சுற்று, 108 சுற்று, 1008 சுற்று உருண்டு கொடுத்தல். இதை பூரா நடைப்பயிற்சி. இது அந்த ஆலயத்திற்குள்ளேயே சுற்றி வரும்போது பல மைல்கள் நடப்பதற்கு உடம்புக்கு தேவையான எலும்புக்கு, தசைக்கு, நரம்புக்கு தேவையான நடைப்பயிற்சியும் கிடைக்கிறது, மனதுக்கு அமைதியும் கிடைக்கிறது. அதை விடுத்து வீதிகளிலும் சாலைகளிலும் நடப்பதனால் களவு, தொந்தரவு, இடையூறு என்ற பயம் மனதுக்குள் இருந்து கொண்டு தான் நடைப்பயிற்சி செய்யும். பயம் இருந்தாலே அது பலகீனம்தான். இதை சரி செய்வதற்காகவே ஆன்மீகன்மர்கள் ஆலயங்களை இத்தனை முறை, இத்தனை நாட்களில் வலம் வர வேண்டும் என்று நடைப்பயிற்சி முறையை, வைத்திய முறையை செலவில்லாத முறையில் கடைபிடிக்க மாதங்கள் மாறுபட்டு சொல்லப்படுகிறது. மார்கழியில் ஒரு சுற்று, ஆடி மாதம் ஒரு சுற்று, மாசி மாதம் சிவராத்திரிக்கு ஒரு விளக்கம். இது பூரா உடல் பயிற்சிக்காக வழங்கப்படும் ஆன்மீக வலம் வரும் பயிற்சி, நடைப்பயிற்சி, வைத்திய முறை, கட்டட அடிப்படையில், வாஸ்து அடிப்படையில், ஆன்மீக முத்தமிழில். ஆண் பெண் அரவாணி. அவரவர் வாழ்க்கை அவரவர்கள்தான் வாழ வேண்டும். பிறர் சொல்லி வாழ்வது வாழ்வாதாரம் கிடையாது. பிற உயிரினங்களை எடுத்துக்கொண்டாலே வெப்பம் அதிகமானால் நாய்களும் பன்றிகளும் நீர்நிலையில் போய் படுத்து அந்த குளிர்ச்சி அடிப்படையில் வெப்பத்தை சமம் செய்கிறது. ஆனால் அதே இதை மனிதன் செஞ்சால் நீ என்ன நீர் யானையா, தண்ணீரையே கிடக்கம்மா. காரணம், இயற்கையாகவே அவன் குளிர்விக்க செய்யனாலும் அடுத்தவர் சொல்ல கேட்டு கெவுருவம், மானக்கேடு, வெக்கம் என்ற அடிப்படையில் செலவில்லாமல் செய்யும் குளிக்கும் முறையை கைவிடப்பட்டு வீட்டிலேயே செம்பு மூலயமா எடுத்து கொளுத்தி உஷ்ணத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கான். நீர்நிலையில் உஷ்ணம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். வைத்திய முறை நீச்சல் பயிற்சி. இதை இப்போ யாருமே கடைபிடிக்கிறதும் கிடையாது. வாஸ்துப்படியும் கிடையாது, மருத்துவப்படியும் யாரும் கடைபிடிக்கிறது கிடையாது. இதற்குன்னு இப்போ ரூபா கொடுத்து செலவு பண்ணக்கூடிய நீச்சல் பயிற்சிக்கு இவ்வளோ தொகை என்று கட்டணம் கட்டி போயிடும். எதுவுமே செலவில்லாமல் ஆன்மீக முத்தமிழில் சொல்லப்படுவதை மூட நம்பிக்கை என்று. ஆனால் இதையே தமிழ் கலாச்சாரத்தையே ஒரு பொருளாதார வர்த்தக ரீதியாக மேலை நாட்டுக்காரர்கள் நம்மிடமே நம்ம கலாச்சாரத்தை வாங்கிட்டு நம்மிடமே துட்டு வாங்கிக்கிட்டு நமக்கே அளிக்கப்படுகிறது. இது 40 வயதுக்கு கீழே உள்ளவர்களுக்கு அறிய வாய்ப்பு கிடையாது. கேட்டால் நாங்கள் படித்தவங்க அப்படி தான் செய்வோனே. படிப்பு என்பது இயற்கைக்கு உட்டுப்பட்டு இயற்கைக்கு பொருந்துமா என்று செயல்படுவதற்கு தான் படிப்பு. இதுதான் இப்படித்தான் நடக்கணும் என்பதை உணராமல் 2 2 4 3 1 4 தான். இதில் 2 அடிப்படையில் இருக்கிறத உணராமல் எப்பவும் 4 தான் வரணும்னு நம்ம சிந்திக்கக்கூடாது. இயற்கைக்கு மாறாக உள்ள எந்த செயலையும் நம்பக்கூடாதுன்னு ஆன்மீகமும் சொல்லுது, சிந்தனையாளர்களும் சொல்கிறார்கள், பகுத்தறிவாளரும். ஆன்மீகவாதியும் கடைபிடிக்கிறதில்ல, பகுத்தறிவாலும் கடைபிடிக்கல, சிந்தனைவாதிகளும் கடைபிடிக்கிறதில்லை. இதனால தான் பிணிகள் அதிகமாக எவ்வளவு பொருளாதாரம் ஈட்டினாலும் நாம் வறுமையின் அடிப்படையில் தான் வாழ்வாதாரம் இன்னும் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆன்மீக முத்தமிழ் வாஸ்து என்பது பொருளாதார அழிவு கிடையாது. வாழ்வாதாரம் சமச்சீர் செய்யவே, தட்பவெப்பநிலை சமச்சீர் செய்யவே வகுத்த அறநெறி வழியாகும். இதை 50 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் புரிந்தால் போதும். அவர்களுக்கு தான் அனுபவம் மூலம் உணர முடியுமே தவிர 40 வயதுக்கு கீழே உள்ளவர்கள் உணர வாய்ப்பு கிடையாது. ஆன்மீகம் முத்தமிழ் வைத்திய முறை. ஆன்மீக முத்தமிழில் வாஸ்து என்பதை இல்லறம் சார்ந்து வாழ்வோர் மட்டுமே உணர முடியும். மாறாக வெளிக்காட்ட இயலாது. இதுவே ஆன்மீக முத்தமிழில் சூட்சமம். மேலும் கட்டிட வாஸ்து ஆன்மீக முத்தமிழில்